சில துரோகிகளை மன்னிச்சிடுங்க, கூட வச்சுக்கங்க, சேர்த்துக்கங்க. எனக்கு தெரியாம தான் கேட்கிற, துரோகின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி மன்னிக்கிறது? அவங்க செஞ்சது சாதாரணமான துரோகமா? எத்தனை துரோகம்! அந்த துரோகிகள் திமுக கூட கை கோர்த்து நம்ம கோவில் மாதிரி நினைச்ச எம்ஜிஆர் மாளிகை, அதிமுக அலுவலகம், நம்ம புரட்சி தலைவியும் புரட்சி தலைவரும் வாழ்ந்த அந்த அலுவலகத்தை ரவுடிங்க கூட்டிட்டு வந்து கல்லால அடிச்சு, நம்ம அம்மாவுக்கு அந்த சேரை உடைச்சு, புரட்சி தலைவரோட ரூம் கதவை எட்டி எட்டி உதைச்சு, ஃபைலெல்லாம் எரிச்சு, ஃபைல தூக்கிட்டு போயிட்டாங்க, சூறையாடிட்டாங்க. கட்சியை உடைக்க பார்த்தாங்க, ரெட்டேல சின்னத்தை முடக்க பார்த்தாங்க. கோர்ட்டா போய் கேஸா போட்டு திமுக கூட கை கோர்த்து அதிமுகவையே அழிக்க பார்த்தாங்க. அவங்க என்ன செஞ்சாலும் நம்ம அண்ணன் எடப்பாடியார் அசரவே இல்லை. அவங்க இறங்கி அடிச்சா நம்ம அண்ணன் ஏறி அடிச்சார். சண்டையில தோத்த உடனே சமாதான டிராமா போட்டாங்க. எங்களை மன்னிச்சிடுங்க, சேர்த்துக்கங்கன்னு அழுதாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, கெஞ்சினாங்க, கூத்தடிச்சாங்க. அது எல்லாமே நடிப்பது நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு நல்லா தெரியும், எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியணும் இல்ல? அதனாலதான் நம்ம அண்ணன் பொறுமையா காத்திருந்தார். இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்ல? இந்த ஓபிஎஸ், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவங்க எல்லாரும் திமுக கைக்கூலிங்க இப்ப அங்கதான் போய் சேர்ந்திருக்காங்க. அவங்க நிறம் இல்ல, உண்மையான நிறம் என்னன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்ல? இவங்களை ஒருவேளை மன்னிச்சு நம்ம கூட வச்சிருந்தா அவங்க அதிமுக கரவேட்டி கட்டிக்கிட்டு